பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஃபேமிலி டாக்ஸ். இன்றைக்கி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம சர்வீஸ் குறித்து பேசினோம். எப்படி நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஹவு டு வி சர்வ் ஒன் another, நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுன்றதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ஹவு ஆஸ் அ ஃபேமிலி ஹவு கேன் வி சர்வ் த கம்யூனிட்டின்றது குறித்து நம்ம பேச போகிறோம். ஆமென். ஒரு தெய்வ ஊழியக்காரர் இப்படி சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவங்களுக்கு 3 கண்ணோட்டங்கள், 3 focuses இருக்கணும்னு. The first focus is an upward focus. The second is an inward focus. The third is the outward focus. முதலாவது அவரை நாம் பார்க்கிறோம், அவருக்கு நாம் சேவை செய்கிறோம். ரெண்டாவது 2 வாரங்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தது போல நம்ம குடும்பத்துக்கு நாம் சேவை செய்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளாக நாம் சேவை செய்கிறோம் இல்லைங்களா. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், நாம் பிறருக்கு, நம்ம சமுதாயத்துக்கு தேவனுடைய சேவையை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்பமாக நாம் செயல்பட வேண்டும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று. சேவையை குறித்து நம்ம பார்த்தோம். எல்லா சேவையும் கர்த்தருக்கு நாம் செய்கிற சேவையாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். எல்லா சேவையை செய்ய தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும். எல்லா சேவையை நாம் செய்ய நாம் தாழ்மையாக இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். தேவனை போல நாம் அன்பு கூறும் போது நம்ம சேவை உண்மையான சேவை, தாக்கம் கொள்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சேவையா இருக்கும் என்று நம்ம தியானித்து வந்தோம். இன்றைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நாம் செயல்படும் போது மத்தேயு 5வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்திலிருந்து இயேசு அவருடைய சீடர்களை பார்த்து, உங்களை பார்த்து இன்றைக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகத்துக்கு நாம் உப்பா இருக்கிறோம், நாம் வெளிச்சமா இருக்கிறோம் என்று. ஆண்டவர் நம்மளை அவ்வளவு விசுவாசிக்கிறார். நாம் மெகா இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வருவர்களாக ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். இந்த சமுதாயத்தில் ஒரு வித்தியாசத்தை நாம் கொண்டு வர அந்த மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரையை மனுஷர் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு என்ன விரும்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளோ தேவன் அவருடைய வெளிச்சத்தை யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவருக்குள் வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் மனுஷருக்கு அது ஒளியாகவும் ஜீவனாகவும் இருந்தது என்று. அந்த வெளிச்சம் இயேசு நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பதாக, நம்ம அயலத்தார்களுக்கு முன்பதாக நாம் அவரை நேசிக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எதுங்க பெரிய சேவை நம்ம செய்ய முடியும் அவங்களுக்கு? நாம் இயேசுவை அவர்களுக்கு கொண்டு போகிறதே பெரிய இருக்கிறதுலே பிரதான சேவை. இயேசு அதான் சொல்றாரு இல்லைங்களா, நீங்க புறப்பட்டு போய் அந்த நம்பிக்கையான சுவிசேஷத்தை, அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிற அந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகிறது முதலாவது பிரதான சேவை. The greatest service that you can offer to any human being is to bring the gospel, the light of the gospel to the people around us who are in darkness. சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போகிறது பிரதான சேவையாக முதலாவது நாம் பார்க்கிறோம். It is a mandate that God has placed on us. Every human being has that longing in the inside of them, that to meet their creator. அவங்களுக்கு they shall not be satisfied with bread alone, but they have a desire in them, in deep within them. அது அவருடைய கிரியேட்டர் அவங்க மீட் பண்ணணும்னு. So when we go and give Jesus to them, that is a great satisfaction இல்லையா. நம்ம சுவிசேஷத்தை இன்னொருத்தருக்கு கொண்டு போகும்போது அது ஒரு பெரிய சேவையாக இருக்குது. தட் இஸ் த ப்ரைமரி நீட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். அது மாத்திரம் இல்லாதபடி நம்ம அநேக விதத்தில் நம்ம ஜனங்களுக்கு நம்ம சர்வ் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம வசனத்தில் பார்க்கும்போது கூட ஜீசஸ் ஹேட் கம்பேஷன் ஆன் பீப்புள் இல்லையா. அவர் ஜனங்களை பார்க்கும்போது அவர் மனதுருகினார். ஹி ஃபெட் த 5,000, ஹி ஃபெட் த 4,000. அவர் வசனத்தை மாத்திரம் போதிச்சு அதோட விடல, அவங்களுடைய தேவைகளை சந்திச்சார். அண்ட் ஹீ வாஸ் கன்சிடரேட் அண்ட் ஹீ வாஸ் கம்பேஷனேட் அபவுட் த நீட்ஸ் ஆஃப் பீப்புள், ஃபார் த ஹர்ட்டிங் பீப்புள். அதனால நம்மளும் எந்தெந்த விதத்துலலாம் ஜனங்களுக்கு நம்ம சர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்ச்சில் ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ், நம்ம லவ்ட் இட் திஸ், அது செய்கிறோம். அக்கார்டிங் டு Matthew 25 நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியை நம்ம ஒரு ரேஷன் கொடுக்கறது மூலியமாக நம்ம செய்கிறோம். அண்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் அவர் சர்ச் நீங்கள்லாம் இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அது நம்ம செய்யும் போது அது we are not just helping people, but we are serving the Lord
இல்லையா? how it is all connected, as you said. Upward focus, inward focus and outward focus. அப்போ நம்ம when we care for the needs of people, we are also connecting upward. இல்லையா? அந்த மத்தேயு 25:34 நம்ம இந்த வசனத்தை எப்படி படிக்கிறோம்? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது when we do to the least of my servant, God says that you have done to me. இப்போ நம்ம we are approaching Christmas இல்லையா? நம்ம கிறிஸ்மஸ் டைமில் பார்க்கும்போது நிறைய பேர் they do a lot of service. Why? Because it is the heart of Christ. Christ gave without holding anything for himself. அதனால நம்ம how all can we serve others? How can we feed people? How can we clothe the naked? How can we meet the people in desperate situation? இதெல்லாம் நம்ம பண்ணும்போது we are doing it unto the Lord. Amen. Yes. அந்த வசனத்தை நம்ம பார்த்தது போல அவங்க ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ வஸ்திரம் இல்லாத இருந்தீங்க, நீங்கள் எப்போ வியாதியாக இருந்தீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, when you do it to the least of these, இல்லைங்களா, you have done it to me. இன்னைக்கு நம்ம சேவையை குறித்து கேட்டோம். ஆண்டவர் நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாரு? there is a community around us, there is a neighborhood around us. அவங்களுக்கு நம்மளை தான் ஆண்டவர் ஒரு கலங்கரை விளக்கா வச்சிருக்கிறார். அதை முதலாவது நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அது உங்கள் சமுதாயம், உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய சொந்தக்காராக இருக்கலாம், உங்களுடைய அயலத்தாராக இருக்கலாம், உங்களுடைய நண்பராக இருக்கலாம். இன்னைக்கு அவங்களுடைய பொறுப்பு ஆண்டவர் உங்கள் கரத்தில் வச்சிருக்கிறாருங்க. இதை நம்ம சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த நேரத்தில் நம்மளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை நீர் தாக்கம் கொள்ள அழைச்சிருக்கிறீங்க, இன்றைக்கு உங்கள் அபிஷேகம் எங்கள் மேலே வரட்டும்ப்பா. இந்த மக்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு போகவும், அவர்களை ப்ராக்டிக்கலாக நாங்கள் நேசிக்கவும், அவர்களுக்கு நாங்கள் எப்படி சேவை செய்யணுமோ பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு எங்களை நடத்துங்கப்பா. ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை இன்றைக்கு காட்டுவார். இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை காட்டுவார். இதை குறித்து இன்னும் அடுத்த வாரத்துங்களை நம்ம பேச போகிறோம். ஆனால் இன்னைக்கு உங்கள் கருத்தில் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறார். இந்த சமுதாயத்துக்குள்ளாக நீங்கள் ஒரு தாக்கத்தை கொண்டு வர, நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கா இருக்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்க ஆண்டவர் உங்கள் கரத்தை பிரிச்சிருக்கிறார். பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நேரத்தில் அப்பா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்துல எங்களை நீர் வெளிச்சமா இருக்க, நீர் எங்களை ரட்சித்து எங்களை சுத்திகரித்து உம்முடைய ஒளியை எங்களுக்குள்ள பிரகாசிக்க வைத்து உம்முடைய சத்தியத்தை எங்க உள்ளத்துல வைத்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய ஆசாரியர்களாக இருக்கிற எங்களுக்குள்ளாக, எங்களுடைய நாவல, எங்களுடைய உதடுல அப்பா தேவனுடைய சத்தியம் காணப்படட்டும், தேவனுடைய வார்த்தைகள் காணப்படட்டும் அப்பா. அதே போல எங்களுடைய கரங்கள்ல தேவனுடைய அன்பின் செய்கைகள் காணப்படட்டும் ஐயா. 2 காரியங்களை குறித்து இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். பிரதான சேவை நாங்கள் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஜனங்களை ப்ராக்டிக்கலாக நாங்கள் எப்படியெல்லாம் அன்பு கூற முடியுமோ, எப்படி அவங்க தேவைகளை சந்திக்க முடியுமோ, எப்படியெல்லாம் இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்க முடியுமோ, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்க கரங்களை பலப்படுத்துங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் இருக்கட்டும்பா. உமக்கு துதிகான மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.